நேற்று வந்து நான் டிக்டாக்ல வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நான் வந்து ஒரு மாசத்துல 17 கிலோ எடை வந்து நேச்சுரலாக குறைச்சிருக்கேன்ட்டு அதில் 90% பேர் நம்மளாங்க 10% பேர் நம்மளை பேக்குறாங்க. உண்மையில வந்து நான் வந்து ஒரு மாசத்துல வந்து 17 கிலோ எடை குறைச்சிருக்கேன் நேச்சுரலாக. அது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன், வந்து கேளுங்க. அதாவது வந்து நீங்கள் வந்து யூடியூப்ல போய் ராமகிருஷ்ணன் டைட் வந்து சர்ச் பண்ணீங்கன்னா அது வரும். ஃபுல்லாக அது தெலுங்கு தான் வரும். இது வந்து ஆந்திராவில் ஃபேமஸான டைட். இதை நான் உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு வந்து டைட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் 80 கிராம், 4 எலுமிச்சை பழம், 4 லிட்டர் தண்ணி, தயிர் வந்து 50 கிராம் தேவைப்படும். டயட் செய்வது வந்து காலை மாலை கம்பல்சரி வந்து நீங்கள் மல்டிவிட்டமின் டேப்லெட் எடுத்துக்கணும். காலை 7 மணிக்கு வந்து கிரீன் டீ, புல்லட் காஃபி அல்லது வெந்நீர் வந்து பிளாக் டீ, இதில் எதிலாவது 200 கிராம் சுடு தண்ணி எடுத்துங்க. 20 கிராம் சுத்தமான தேங்காய் எண்ணெய் கலந்து ஒரு அரை எலுமிச்சை பழம் அதில் கலந்து அது வந்து குடிச்சிருங்க. அப்புறம் வந்து 7:30 மணிலேருந்து 11 மணிக்குள்ள 1 லிட்டர் தண்ணி, அரை எலுமிச்சை பழம், 2 டீஸ்பூன் தயிர் கலந்து 11 மணி ஆகிறதுக்குள்ள அந்த 1 லிட்டர் தண்ணியை குடிச்சிருங்க. அப்புறம் 11 மணிக்கு சேம் அதே தான். இதில் என்ன பண்ணீங்க அதே தான் சேம் 11 மணிக்கு பண்ணணும். 3 மணிக்கு அதே சேம் தான். 4 மணிக்கு 7 மணிக்கு அதே சேம் தான். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க, இதை என்னை கான்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் 7 மணிக்கு என்ன பண்ணீங்களோ அதே தான் வந்து ஒரு நாளைக்கு வந்து 4 வாட்டி இது பண்ணணும். 4 பில்லர்ஸ். ஃபர்ஸ்ட் பில்லரில் என்ன பண்ணீங்கன்னா அதே தான் நீங்கள் பண்ணணும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து சாப்பிடக்கூடிய பொருட்கள் என்று பார்த்தா ஒரு நாளைக்கு வந்து 3 முட்டை சாப்பிடலாம், அல்லது ஆம்லெட் போட்டு சாப்பிடலாம். 3 முட்டையும் ஆம்லெட் போட்டு சாப்பிட்றப்போ நீங்கள் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வேறு கடலை எண்ணெய் நீங்கள் யூஸே பண்ணக்கூடாது. தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அல்லது நெய் யூஸ் பண்ணலாம், இல்லை பட்டர் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 250 கிராம் சிக்கன் சாப்பிடலாம், இல்லைன்னா மட்டன் சாப்பிடலாம், அல்லது ஃபிஷ் எதுனா 250 கிராம் சாப்பிடலாம். எது சாப்பிட்றது இருந்தாலும் தேங்காய் எண்ணெயில் செஞ்சதாக தான் இருக்கணும். அப்படி உங்களுக்கு அடிக்கடி பசி எடுக்கிறவங்களா இருந்தால் ஒரு சிக்கன் சூப்போ இல்லை மட்டன் சூப்போ இல்லை வந்து வெஜ்ஜு சூப்போ சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு வந்து 5 பாதாம் சாப்பிட்லாம், இல்லைன்னா 3 வால்நட் சாப்பிட்லாம். இல்லை பட்டரு நெய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஆம்லெட்டு இதுக்கெல்லாம் பட்டர் நெய் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக சாப்பிடக்கூடாத பொருட்கள்னு பார்த்தா நீங்கள் வந்து கிழங்கு வகைகள் சாப்பிடவே கூடாது, பருப்பு வகைகள் சாப்பிடவே இல்லை. கிழங்கு வகைகள்லாம் சேப்பு கிழங்கு, கருணக்கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகைகள் சாப்பிடுவாங்க. பருப்பு வகைகள்லாம் இந்த அவரைக்காய், தோரங்காய், இந்த பருப்பு எதுவுமே சாப்பிடக்கூடாது. நான் எப்படி பண்ணி குறைச்சேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னுடைய டயட் பிளான் வந்து நான் சொல்கிறேன். இதெல்லாம் கேட்டுங்க. அப்போ எடுத்துறேன். அது வந்து நான் வந்து டெய்லி மணி 6 மணிக்கு எழுந்திருப்பேன். 6 மணிக்கு எழுந்து பாத்ரூம் எல்லாம் போய் வந்துட்டு காலையில் வந்து 7 மணிக்கு வந்து வெந்நீர் எடுத்துப்பேன். 200 கிராம் வெந்நீர் எடுத்துக்கிட்டு அதில் வந்து அதாவது முக்கியமான விஷயம்னா கரெக்டாக வந்து எண்ணெய் வந்து எடை போட்டு தான் சாப்பிடணும். 20 கிராம்னா 20 கிராம் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? 200 கிராம் சுடு தண்ணி எடுத்துப்பேன். அதில் வந்து நான் வந்து கிரீன் டீ ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுவேன். கிரீன் டீ எதுவும் எடுத்துக்கிட்டு அதில் வந்து அரை எலுமிச்சையை வந்து அந்த சுடு தண்ணியில் பேஞ்சு எடுத்துடுவேன். எடுத்துக்கிட்டு 20 ml தேங்காய் எண்ணெய் கலந்துட்டுக்கிறேன். இதை வந்து நான் அப்படியே குடிச்சிருவேன். நான் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம் குடிக்கிறப்போ வாமிட் வர மாதிரி இருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒன்றும் பழகிடுச்சுன்னா அது ஒன்றும் பிரச்சனை தெரியாது. இதை குடிச்சு 1/2 hour வந்து நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. தண்ணி எதுவுமே குடிக்கக்கூடாது. 1/2 hour கழிச்சு 1 லிட்டர் பச்சை தண்ணி வந்து 1 லிட்டர் எடுத்துங்க. 1 லிட்டர் பச்சை தண்ணி எடுத்துங்க. அதில் வந்து 1 லிட்டர் பச்சை தண்ணி எடுத்துங்க. அதில் வந்து அரை எலுமிச்சைக்காய் பிழிஞ்சிடுங்க. தயிர் 2 டீஸ்பூன் தயிர் வந்து அதில் கலந்துருங்க. அதாவது 7:30 மணிலேருந்து உங்களுக்கு உப்பு தேவைப்பட்ட நீங்கள் கலந்துக்கலாம். அது கல்லுப்பு தான் கலந்துடும். உப்பு கலந்துனா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 7 to 11 மணிக்குள்ளே இந்த 1 லிட்டர் தண்ணி குடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் 11 மணிக்கு இப்போ எதை பண்ணணும் அதே சேம் 11 மணிக்கு பண்ணுங்க. நீங்கள் என்னென்ன பொருள் சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 3 முட்டை சாப்பிடலாம். அதை நீங்கள் வேக வச்சுனா சாப்பிடலாம், இல்லை ஆம்லெட் போட்டு சாப்பிடலாம். ஆம்லெட் போடுறதுனா தேங்காய் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்க, இல்லை நெய் யூஸ் பண்ணுங்க, இல்லை பட்டர் யூஸ் பண்ணுங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் பண்ணது இந்த மெத்தடு. உங்களுக்கு வந்து அடிக்கடி பசி எடுக்கணும்னு நினைச்சா நீங்கள் சிக்கன் சூப், மட்டன் சூப் எதுனா குடிக்கலாம். அல்லது நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து 250 கிராம் சிக்கன் இல்லை மட்டன் பீஸ் சாப்பிடலாம். அது தேங்காய் எண்ணெயில் செஞ்சுதான் இருக்கும். செஞ்சாலும் தேங்காய் எண்ணெயில் செஞ்சுதான் மட்டும்தான் இருக்கும். வேறு எதுவும் வந்து செய்யாதீங்க. ஓகேவா? இந்த மெத்தட் தான் நான் வந்து செஞ்சது. இப்படி தான் நான் வந்து இன்னைக்கு வந்து நான் 40 நாள் டயட்டில் இருக்கேன். 40 எனக்கு வந்து எந்த சோறும் இல்லை, எதுவும் இல்லை. முக்கியமாக வந்து மல்டிவிட்டமின் டேப்லெட் எடுத்துங்க. நான் வந்து குறைஞ்சதுக்கான வந்து ஆதாரம் கேட்பீங்க. ஆதாரத்தை வந்து நான் காட்டுறேன். இருங்க. இங்கே வந்து கிட்ட வந்து கேமராமேன் இந்த மாதிரிங்க. இது வந்து என்னுடைய டிக்டாக் வீடியோ காட்டுறேன். வயசு புதுசு காட்டுறேன். நீங்கள் தான் பாருங்கள். அதாவது வந்து இது வந்து என்னுடைய டிக்டாக் வீடியோ வயசு.
இதில் பாருங்கள் எனக்கு தொப்பு எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இது வந்து எனக்கு டிக்டாக் வீடியோ பயிற்சி இது. இதில் பாருங்கள் எனக்கு தொப்பி மூஞ்சி எவ்வளோ இருக்கும் பல்காக இருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் 30 நாள் கழிச்சு நான் எடுத்து டிக்டாக் வீடியோ காட்டுறேன். நீங்கள் வேணுமா என் ப்ரொஃபைலில் செக் பண்ணீங்க. இதை பாருங்கள், இதெல்லாம் நான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்தது. இதில் வந்து இப்போ நான் லேட்டஸ்ட்டாக எடுத்து டிக்டாக் வீடியோ காட்டுற பாருங்கள் எவ்வளோ வீக் ஆகிருக்கு. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒலி ஆகிருக்குன்னு பாருங்கள். இன்னொரு வீடியோ காட்டுற பாருங்கள் எவ்வளோ வீக் ஆகிருக்குன்னு பாருங்கள். இது வந்து எனக்கு கிடைச்ச ரிசல்ட்டு. மொத்த வீடியோ இருக்குது, நீங்கள் மொத்தமே பார்க்கலாம். நான் வந்து இதில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் வந்து மேட்ச் பண்ணி போட்டிருக்கேன். நான் வந்து 30 நாளைக்கு முன்னே எப்படி இருந்தேன் இப்போ எப்படி இருக்கேன்னு போட்டிருக்கேன். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது நேச்சுரலான ஒரு ரிசல்ட் இது. இப்போ பார்த்துங்க எல்லாமே இதில் ஸ்லிம்மாக அழகாக இருப்பேன். இதுக்கு முன்னே பல்காக கேவலமாக இருந்தேன். இதெல்லாம் மாதிரி ஆள் வந்து ஃபிட்டாக இருப்பேன், அருமையாக இருப்பேன். நான் பார்த்துங்க டயட் வந்து பண்ண வேண்டியது இப்படி தான் டயட்டு. நான் பண்ண வேண்டியது உங்களுக்கு சொல்லிட்டேன், புரியுதுங்களா? நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணீங்கன்னா டைமிங் கீப் பண்ணி சுத்தமான தேங்காய் யூஸ் பண்ணி, அது தேங்காய் எண்ணெய் வந்து கரெக்டாக ஒரு நாளைக்கு 4 பில்லரு. ஃபஸ்ட்டு பில்லர் 20 கிராம்னா 2வது பில்லர் 20 கிராம் அதே தான் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் அப்படியே குடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அப்படியே ஒரு 20 ml அப்படியே குடிச்சிட்டு நீங்கள் கிரீன் டீயோ இல்லை வந்து சுடு தண்ணியோ பின்னாடி குடிக்கலாம். எழுச்சி பாருங்க, அது வந்து பிரச்சனை இல்லை. நீங்கள் சுடு தண்ணி கலக்கி குடிக்கலாம். 20 கிராம் தேங்காய் எண்ணெய் அப்படியே கலந்து குடிச்சிட்டுக்கிறேன். அப்புறம் கூட நீங்கள் சுடு தண்ணி எதனா குடிக்கலாம், ஓகேவா? உங்களுக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் போடுறேன். கான்டாக்ட் நம்பர் நோட் பண்ணுங்க. நீங்கள் க்ளீனாக கான்டாக்ட் நம்பர் க்ளீனாக காட்டுங்க. நீங்கள் கால் பண்ணி கேட்டீங்கன்னா நான் வந்து க்ளீனாக சொல்லுவேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தெலுங்கு லாங்குவேஜ் புரியும் இருந்தால் நீங்கள் யூடியூப்பில் போய் ராமகிருஷ்ணா டயட் பிளான்னு போட்டிங்கன்னா போதும், தெலுங்கில் வரும். அது வந்து நிறைய பேர் ரிசல்ட் வந்து இதில் அந்த ரிசல்ட்டுக்கு நிறைய பேர் இதில் நல்ல ரிசல்ட் கண்டுருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க நிறையா இருக்கிறதுல. அது வந்து உங்களுக்கு தமிழ் சொல்கிறதுக்கு இந்த வீடியோ போட்டுருக்கேன். டிக்டாக்ல வந்து 1 நிமிஷத்துக்கு மேலே என்ன பேச முடியாது. அவங்க பர்மிஷன் வந்து 1 நிமிஷம் தான். நான் பண்ணது இப்படி தான். இப்போ பாருங்க, நான் வந்து எவ்வளோ சினிமா இருக்க மாதிரி இருக்குன்னா வயது கீழமாக இருந்தேன். இப்போ வந்து டயட் போகிற அளவுக்கு இனிமேல் நீங்கள் எதுவும் கேவலம் கொஞ்சம் சுமார்ட்டாக நான் ஆகிட்டேன். இதுதான் நான் பண்ணது. தேவையான பொருள் இதுதான் பார்த்துங்க. நான் பண்ணது இப்படி தான். நீங்களும் இதே மாதிரி பண்ணிங்க, ஓகேவா? செய்முறை ஒரு க்ளீனாக காட்டுறேன் பார்த்துங்க. செய்முறை ஒரு 2 வாட்டி க்ளீனாக காட்டுறேன் பார்த்துங்க. நீங்களும் இதே மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். எது பண்ணுறதா இருந்தால் தேங்காய் எண்ணெய் பண்ணுங்க.